ஹோம் பவுண்ட். ஹிந்தி திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2 நண்பர்களின் உணர்வுபூர்வமான பயணம். கொரோனா ஊரடங்கில் வேலை இழந்து சூரத்திலிருந்து 1200 கிலோமீட்டர் பயணித்து சொந்த கிராமத்துக்கு புறப்படுகின்றனர் நண்பர்களான சந்தன்குமார் வால்மீகி மற்றும் முகமது சோயப் அலி. இது நெகிழ்ச்சியான இப்பதிவின் இறுதி பகுதி. ஜாதி மற்றும் மத ரீதியிலான தங்களின் அடையாளம் அழிந்து வகிக்கும் பதவிக்காக சமூகத்தில் மதிக்கப்படுவோம் என்கிற எதிர்பார்ப்பில் இவர்கள் சீருடை பணியாளர் தேர்வை எழுதுகின்றனர். இது கதையின் முதல் பகுதி. இவ்விரு பகுதிகளுக்கு இடையில் சமூகத்தின் ஜாதிய மனோபாவம், வேலைவாய்ப்பின்மை, பாலின பாகுபாடு, வறுமை உள்ளிட்ட கொடுமைகளின் தாக்கத்தோடு நகர்கிறது திரைக்கதை. குருவி தலையில் பனங்காயாய் சமூகம் தங்கள் மீது சுமத்தியிருக்கும் பாகுபாடுகளை கடந்து நாமும் உயர பறந்துவிட மாட்டோமா என்கிற சந்தன் மற்றும் முகமதுவின் தவிப்பை கதை முழுக்க உணர முடிகிறது. விண்ணப்ப படிவங்களில் தன் ஜாதி அடையாளத்தை மறைப்பது சந்தனின் வழக்கம். என் முழு பெயரை சொல்லுகையில் மற்றவர்கள் என்னை இலக்காரமாக பார்க்கின்றனர். ஆனால் அப்படி அவர்களிடம் சொல்லாத நான் மறைக்கையில் என்னை நானே இலக்காரமாக பார்க்கிறேன் எனும் அவனது இப்பொறுமலை வசனத்தோடு நில்லாது காட்சிகள் வழியாகவும் உணர்த்திய இயக்குனர் நீரஜ் காவ்யனின் அணுகுமுறை பாராட்டுக்குரியது. இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியின் போது இந்திய முஸ்லிம்கள் தங்களது தேசபக்தியை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவதை முகமது மற்றும் அவனது அலுவலக சகாக்கள் விவரிக்கும் காட்சி அதிர்ச்சி. கல்விதான் மாற்றத்திற்கான திறவுகோள் என்பதை சந்தனுக்கு புரிய வைக்க முயற்சித்து அதில் தோல்வியுற்ற பின் காதலை உதறி செல்லும் ஜான்வி கபூரின் சுதா பாரதி பாத்திரம் கம்பீரம். பின்னொரு சூழலில் காதலை கைவிட்டதற்காக சந்தனிடம் சுதா மன்னிப்பு கேட்கும் போது, உன் சுயத்தை இழந்து என்னை காதலிப்பது சரியாக இருக்காது என சொல்லும் அவனது தெளிவில் சந்தன் மாறிவிட்டான் என்பதை சொல்லாமல் சொல்லும் இயக்கம் அழகு. கொரோனா ஊரடங்கில் வேலை இழந்து குஜராத்தில் இருந்து சொந்த கிராமத்திற்கு நடைபயணமாக புறப்பட்ட முகமது சயூப் மற்றும் அம்ரித்குமார் நண்பர்களை பற்றி பத்திரிகையாளர் பஷ்ரத் பீர் எழுதிய கட்டுரையை தழுவி எடுக்கப்பட்டிருக்கும் படம். இரவு நேரத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் சாறை சாறையாக நடந்து செல்லும் தொழிலாளர்களை பிரதீக்ஷாவின் கேமரா காட்சிப்படுத்திய விதம் மனம் கனக்க வைக்கிறது. கதை இறுதிக்கட்டத்தை நெருங்க நண்பர்கள் நலமுடன் வீடு திரும்பி விடுவார்களா என்னும் பதற்றம் தொடரும் உணர்வு பூர்வமான நிகழ்வுகளுக்கு 2 புறாக்கள் வந்து முற்றுப்புள்ளி வைக்க நம் மனம் நிறைத்து நிறைவுகிறது கதை. மனதிற்குள் இன்னும் அப்புறாக்கள் சிறகடிக்கும் ஓசை. ஆக உயிர் மீது பயமும் உறவுகள் மீது பிரியமும் தந்த கொரோனா காலத்திற்குள் மீண்டும் பயணிக்கும் உணர்வு.